பாக்கெட்டுக்குள்ளே உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த பாக்கெட்டை வெளியே கொடுப்போம். அதனால் மீண்டும் ஒரு முறை நல்லா கூறுறேன், கேட்டுக்கோங்க. பையை கையில் வச்சு பை வச்சுருக்கேன்னு காயின் கேட்காதீங்க. டோக்கனை கொடுத்தா தான் காயின் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் பையை வச்சு பையை கனெக்ட் பண்ணி காயின் கேட்காதீங்க. டோக்கனை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. தற்பொழுது நான் மகாலட்சுமி தாயாருக்கு கனகதாரா சோகம் படிக்க இருக்கின்றோம். கனகதாரா சோகம் என்பது ஆதிசங்கரர் முதலாக மகாலட்சுமி தாயாரை நோக்கி பாடிய பாடலே கனகதாரா சோகமாகும். கனகம் என்பது தங்கத்தையும், தாரா என்பது மழை பொழிவதையும் குறிப்பதாகும். கனகதாரா சோகத்தை நாம் படிப்பதும் கேட்பதும் நமக்கு தங்கமழை பொழிம் என்பது அதிகமாகும், செல்வமழை பொழிம் என்பது அதிகமாகும். கனகதாரா சோகத்தின் அருமையை அறிந்தே கவியரசு கண்ணதாசன் அதை தமிழில் பொன்மொழி என்று மொழிபெயர்த்திருக்கின்றார். கனகதாரா சோகம் என்பது 21 பாடலை கொண்டதாகும். ஒவ்வொரு பாடலும் 4 வரிகள் அடங்கியது. ஒவ்வொரு 4 வரிகள் முடிவின் பொழுதும் குருக்கள் இங்கு வீட்டிற்கும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக மலர்களையும் அச்சதையை சொர்ணகவி தேவிக்கு முன்பாக சமர்ப்பணம் செய்து வருவார். சொர்ணகௌரி தேவி என்பவர் நம்மில் சிலருக்கு குலதெய்வம் மீது என்று அறியாமல் இருப்போம். குலதெய்வம் மீது என்று அறியாமல் இருப்பவர்கள் இந்த சொர்ணகௌரி தேவி வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு குலதெய்வ அருளை எளிதில் பெற்றுக் கொடுக்கும் என்பது அதிகமாகும். சொர்ணம் என்பது லக்ஷ்மியும், கௌரி என்பது பார்வதியும் குறிக்கும். இந்த அச்சதையை கையில் வச்சுக்கோங்க. எல்லாரும் அந்த பாக்கெட்டில் கொடுத்துருக்க அச்சதையை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மகாலட்சுமிக்கான முக்கியமான மந்திரம் சொல்லுவாங்க, கனகதாரா சோகம். இந்த மந்திரத்தை சொல்லி தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். படிக்க முடியலைனாலும் உங்கள் வீட்டில் டெய்லி இந்த மந்திரத்தை ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய அருள், நல்ல அருள் நிறைய கிடைக்கும். இந்த பேரே கனகதாரா, கனகம்னா தங்கம்னு சொல்லி அர்த்தம். இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி படிக்கலாம், சொல்லலாம். அல்லது உங்களை வீட்டில் இருக்கக்கூட நீங்கள் டிவியில் உங்களோட மொபைலில் டெய்லி இங்கே ப்ளே பண்ணி விடலாம். அது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும். தினமும் கேட்க 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 உங்களுக்கு தங்க வாங்கக்கூடிய பலன் அதிகமாகும். இப்போ அந்த அச்சதையை கையில் வச்சுக்கோங்க. இங்கே எப்பப்பெல்லாம் இந்த குருக்கள் இங்கே பூவை போடுறாரோ அப்போ சாஸ்திரத்துக்கு 2 அச்சதை எடுத்து நீங்கள் இங்கே சுவாமி ஃபோட்டோவுக்கு அப்படி போட்டுகிட்டே வாங்க. அங்கே லக்ஷ்மி ஒரு ஃபோட்டோவுக்கு போட்டுகிட்டே வாங்க. கொஞ்சம் 2 அச்சதையாக போடுங்க. 21 தடவை போடணும். 4 வரி முடிஞ்சோட்டி சாமி மேலே போடுவார். எப்பெல்லாம் போடுறாரோ அப்பப்போ நீங்கள் மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அந்த அச்சதையை எடுத்து அந்த ஃபோட்டோ மேலே போடுங்க. அச்சதையை கையில் வச்சுக்கோங்க. ஹரி ஓம் அங்கம் ஹரேகே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கணேவ முகுலாபனந்தமாலம் அங்கீகதாகில விபூதின மாங்கலீலா மாங்கல்யதாசு மாமங்கல தேவதாயாக முக்தா முகுர்விததி வதனே முராரேகே பிரேமத்ரபாப்ரணிகிதானி கதாகதானி மாலாதிசோர் மதுகரீவ மகோத்பலேயா சாமேசியம் திசதாகர சம்பவாயாக ஆமீலிதாட்சமதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்தகந்த மணிமேஷமணங்கதந்திரம் ஆகே கரசித கணீனிக பக்ஷ்மநேத்திரம் புத்தே பவேன்ம புஜங்க சயாங்கனாயாக பாக்வந்தரே மதுசித சிதௌஸ்துபேயா ஆராவளி வகர்ணீலமயி பாதி காம பிரதா பகவதோபி கடாட்சமாலா கல்யாணமா வகுதுமே கமலாலயாயாக காளாம்புதாளி ஐத்தோர்சி கைடபாரேகே தாராதரே ஸ்மிருதியா தடிதங்கனேவ மாது சமஸ்த ஜகதா மகனீய மூர்த்திகி பத்ராணி மே திசது பார்கவ நந்தனாய தத்யா தயானு பவனோ திரவினாம்புதாராம் அஸ்மின் நகிஞ்சன விகங்கஜி சௌஜன்யே துஷ்கர்ம கர்ம அபனீய சிராய தூரம் நாராயண பிரீநாயணாம்புவாகக கீர்த்தேவதேதி கருடத்வஜ சுந்தரேதி சாகம்பரேதி சசேகர வல்லபேதி சிஸ்திதிபிளே கேளு சம்சிதாயே தஸ்யை நம திரிபுவனைக குரோத்சரண்யே ஸ்ருத்யை நமோ சுபகர்ம பலப்பிரசூத்யை ரத்யை நமோ ரமணீய குணார்ணவாயே சக்தி நமோ சரபத்னிகிதனாயே புஷ்டி நமோ புருஷோத்தம வல்லபாயே நமோ சுனாளி கணிபாணனாயே நமோ சுதுக்தோதரி ஜன்மபூமி நமோ சோமாமிருத சோதராயே நமோ நாராயண வல்லபாயே நமோ ஏமாம் ஜபீடிகாயே நமோ பூமண்டல நாயிகாயே நமோ தேவாதி தயாபராயே நமோ சார்காயுத வல்லபாயே நமோ தேவியே பிருகநந்தனாயே நமோ விஷ்ணோர சித்திதாயே நமோ லக்ஷ்மி கமலாலயாயே நமோ தாமோதர வல்லபாயே நமோ காந்தி கமலேக்ஷனாயே நமோ பூத்தியே புவன பிரசுத்தியே நமோ தேவாதிபிரச்சிதாயே நமோ நந்தாத்மஜ வல்லபாயே சம்பத்கராணி சகலேந்திரநந்தனானி சாம்ராஜ்யதானி பவானி சருராட்சி त्वत्वन्दनानि दुरिदारणोत्तदानि मामेव मासं कलयन्तु मान्ये यत्कटाक्ष संभाषणावधिः सेवकस्य सकलात्थ सम्पदः सन्तनोति वचनाङ्कमानसैः त्वां मुरारिदेचुरि भजे. இந்த வரிகளின் முடியும் பொழுதுதான் ஆதிசங்கர் முன்பாக மகாலட்சுமி தாயார் தோன்றினார். கேரளாவில் காலடி என்ற ஊரருகில் கிபி 7ஆம் நூற்றாண்டளவில் ஆதிசங்கரர் சிவகுரு ஆரியாம்பிகை என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்து
பின்பு துறவரம் பூண்ட பிறகு ஐயாசகன் என்ற ஒரு ஏழை பிராமணன் வீட்டுக்கு தானம் வேண்டி செல்லும் பொழுது அந்த வீட்டில் இருக்கும் அந்த பெண்மணி தான் உணவுக்காக வைத்திருந்த ஒரு பழைய நெல்லிக்கனியும் ஆதிசங்கரருக்கு தானமாக வழங்கிவிட்டார். அந்த பெண்மணியின் தான குணத்தை அறிந்து மகிழ்ந்த ஆதிசங்கரர் அப்பொழுது மகாலட்சுமி தாயார் நோக்கி பாடிய பாடலே கனகதாராசோகம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வரிகளை முடியும் பொழுது ஆதிசங்கர முன்பாக மகாலட்சுமி தாயார் தோன்றி, ஆதிசங்கரரே, பூர்வ ஜென்மத்தில் இந்த பெண்மணி குசேலரின் மனைவியாக சுசலையாக பிறந்து கண்ணபிரானிடமிருந்து ஏராளமான செல்வ வளங்களை பெற்றிருந்தும் யாருக்கும் எந்த தான தர்மங்கள் செய்யவில்லை. ஆதலால் தான் இந்த ஜென்மத்தில் அவர் மிகவும் கஷ்டப்படுகிறார் என்று கூற, அதற்கு ஆதிசங்கரரோ இந்த ஜென்மத்தில் அவர் தான் உணவுக்காக வைத்திருந்த ஒரு பழைய நெல்லிக்கனியும் எனக்கு தானமாக வழங்கிவிட்டார். ஆதலால் தயவு கூர்ந்து நீங்கள் அவர் இல்லத்தில் அருள்மழை புலி வேண்டிக் கொள்ள ஆதிசங்கரின் பதிலை கேட்டு மணமகிழ்ந்த மகாலட்சுமி தாயார் அந்த ஏழை பெண்மணியின் வீட்டில் தங்க நெல்லிக்கனி மலையாவே பொழிந்தார். இன்றும் அந்த இல்லம் கேரளாவில் காலடி என்ற ஊரருகில் பட்டிமட்டம் என்ற கிராமத்தில் சொர்ணத்து மனா என்று கேரள அரசால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இந்த வரிகளை முடியும் பொழுது ஆதிசங்கர் முன்பாக மகாலட்சுமி தாயார் தோன்றியதால் முக்கியமான ஹோமங்களின் பொழுதும் பூஜைகளின் பொழுதும் இந்த வரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கை நினைத்து இருகரம் கூப்பி மகாலட்சுமி தாயாரை சிரம் தாழ்த்தி வணங்கலாம், தலை தாழ்த்தி வணங்கலாம். சரஜிஜனிலையோ சரோஜகத்தே தவளதமாம் சுககந்தமால்ய சோபே பகவதி கரி வல்லபே மனோஜ்யே திரிபுவன பூதிகரி பிரசீதமஜ்யம் திக்கஸ்திபி கண கும்பமுகாசிஷ்ட சர்வாகினி மலச்சார ஜலப்ளுதாங்கி பிராதர் நமாமி ஜகதாம் ஜனனீமசேஷ லோகாதிநாதகிரிணீம் அப்தாத்ய பத்ரீம் கமலே கமலாட்ச வல்லபே த்வம் கருணாபுரதரங்கிதைரபாங்கைகி அவலோகேமாமகிஞ்சனான பிரதமம் பாத்ரமகிதமம் தயாயாக சுவந்தியே சுதீபிரமீபிரன்வகம் த்ரயே மயம் திரிபுவன மாதரம் ரமாம் குணாதிகா குருதர பாக்ய பாகினகா பவந்தி தே புவி புதபா தாசயாஹ. இந்த கனகதாராசோகம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு முறை கண்ணதாசனுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலை வந்தது, அதாவது பொருளாதார நெருக்கடி வந்தது. அப்போ அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியரை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ கனகதாராசோகத்தை தமிழில் எழுது, எல்லாருமே அதை படிக்கட்டும், தமிழ் எழுதி, கண்டிப்பாக அது உனக்கும் மாற்றத்தை கொடுக்கும், எல்லாருக்கும் மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் தமிழில் பொன்மலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாரு. அந்த எழுதினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவருக்கு நிறைய பாடல் எழுதக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதார நிலையம் முன்னேறி இருக்குது. இது அவரோட புத்தகத்திலேயே குறிப்பிட்டிருக்காரு. கவிஞர் கண்ணதாசோட அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார், உங்களுக்கு தெரியும். அதனால் கனகதாரா ஸ்லோகம் ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். அந்த விசேஷமான ஸ்லோகத்தை சொல்லி அதை பூஜை பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ தற்பொழுது நாம் குபேர பகவானுக்கு 108 தமிழ் நாமாவளிகளால் பூஜைகள் செய்ய இருக்கின்றோம். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பூஜைகள் செய்ய வேண்டும். விநாயகருக்கு அருகம்புல்லாலும், துர்க்கைக்கு குங்குமத்தாலும், மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களாலும் பூஜை செய்வது மிகவும் விசேஷமாகும். அதே போன்று செல்வ கடவுளான செல்வத்துக்கரசரான குபேர பகவானுக்கு நாணயங்களால் பூஜை செய்வதே மிகவும் விசேஷமாகும். நாம் நாணய பூஜை செய்யும் பொழுது நாம் போடும் நாணயம் அதிக ஒளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாரும் குபேர பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உமலகாபுரி அரசே போற்றி, ஆனந்தம் தர்மல்லே போற்றி, இன்பவளம் அளிப்பாய் ஈடில்லா பிறந்தகே போற்றி, உகந்தளிக்கும் உண்மையே போற்றி, ஊக்கம் அளிப்பவனே போற்றி, எளியோனுக்கு அல்பவனே போற்றி, ஏழ்மனிலே அகற்றுவாய் போற்றி, ஐஸ்வர்யம் அளிப்பவனே போற்றி, 9 நீர் பெற்றவனே போற்றி, ஓங்கார பக்தனே போற்றி, கருத்தில் நிறைந்தவனே போற்றி, கனகராஜனே போற்றி, கனகரத்தினமே போற்றி, காசு மாலை அணிந்தவனே போற்றி, கிண்ணர்கள் தலைவனே போற்றி, கீர்த்தி அளிப்பவனே போற்றி, கீரி பிள்ளை பிரியனே போற்றி, குருவார பிரியனே போற்றி, குணம் தரும் குபேரா போற்றி, குறை தீர்க்கும் குபேரா போற்றி, கும்பத்தில் உரைப்பவனே போற்றி, குண்டலம் அணிந்தவனே போற்றி, குபேரலோக நாயகனே போற்றி, கேடுதனை நீக்கிடுவாய் போற்றி, கேட்டவரம் அளிப்பவனே போற்றி, கோடி நிதி அளிப்பவனே போற்றி, சங்க நிதியை பெற்றவனே போற்றி, சங்கர தோழனே போற்றி, சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி, சமயத்தில் அல்பவனே போற்றி, சத்திய சொரூபனே போற்றி, சாந்த சொரூபனே போற்றி, சித்திரலேகா பிரியனே போற்றி, சித்திரலேகா மணாலனே போற்றி, சிந்தையில் உரைப்பவனே போற்றி, சிந்திப்போர்க்கு அல்பவனே போற்றி, சீக்கிரம் தனமளிப்பாய் போற்றி, சிவபூஜை பிரியனே போற்றி, சிவபக்த நாயகனே போற்றி, சிவமகா பக்தனே போற்றி, சுந்தர பிரியனே போற்றி, சுந்தர நாயகனே போற்றி, சூர்பனகா சகோதரனே போற்றி, செந்தாமரை பிரியனே போற்றி, செல்வபலம் அளிப்பவனே போற்றி, செம்மையான வாழ்வழிப்பாய் போற்றி, சொர்ணவளம் அளிப்பவனே போற்றி, சொக்கநாத பிரியனே போற்றி, சௌந்தரிய ராஜனே போற்றி, ஞான குபேரனே போற்றி, தனமளிக்கும் தயாபரா போற்றி, தானியலட்சுமி வணங்குபவனே போற்றி, திகட்டாமல் அளித்திடுவாய் போற்றி, திருவெளி அழகனே போற்றி, திருவுரு அழகனே போற்றி, திருவிளக்கில் உரைவாய் போற்றி, திருநீர் அணிபவனே போற்றி, தீயவை அகற்றுவாய் போற்றி, துன்பம் தீர்த்திடுவாய் போற்றி, தூய மனம் படித்தவனே போற்றி, தென்னாட்டில் குடிகொண்டாய் போற்றி, தேவராஜனே போற்றி, பதுமனிதி பெற்றவனே போற்றி, பரவச நாயகனே போற்றி, பச்சை நீரப்பிரியனே போற்றி, பௌர்ணமி நாயகனே போற்றி, புண்ணிய ஆத்மனே போற்றி,
போற்றி புண்ணியம் அளிப்பவனே புண்ணிய புத்திரனே போற்றி பொன்னிறமுடையோனே பொன்னகை அணிபவனே போற்றி புன்னகை அரசே போற்றி பொறுமை கொடுப்பவனே போற்றி போகம்பல அளிப்பவனே போற்றி மங்கள முடியோனே போற்றி மங்களம் அளிப்பவனே போற்றி மங்களத்தில் உறைவாய் போற்றி மீன லக்னத்தில் உதித்தாய் போற்றி முத்துமாலை அணிபவனே போற்றி மோகர நாயகனே போற்றி வறுமை தீர்ப்பவனே போற்றி வரம் பல அல்பவனே போற்றி விஜயம் தரும் விவேகனே போற்றி வேதம் போற்றி வித்தகா போற்றி வைரமாலை அணிபவனே போற்றி வைகுண்ட வாச பிரியனே போற்றி நடராஜ பிரியனே போற்றி நவதானியம் அளிப்பவனே போற்றி நவரத்ன பிரியனே போற்றி நித்தியம் நிதி அளிப்பாய் போற்றி நீங்காத செல்வம் அருள்வாய் போற்றி வளம் யாவும் தந்திடுவாய் போற்றி ராவணன் சோதரனே போற்றி வட திசை அதிபதியே போற்றி ரிஷி புத்திரனே போற்றி ருத்ர பிரியனே போற்றி இருள் நீக்கும் இன்பனே போற்றி பெண் குதிரை வாகனனே போற்றி கைலாய பிரியனே போற்றி மனம் விரும்பும் மன்னவனே போற்றி மணிமகுடம் தரித்தவனே போற்றி மாட்சி பொருளவனே போற்றி எந்திரத்தில் வந்தவனே போற்றி எவ்வன நாயகனே போற்றி வல்லமை பெற்றவனே போற்றி ரத்தின மங்களத்தில் உறைந்தோனே போற்றி போற்றி. தற்பொழுது இங்கு வீட்டிற்கும் நவகிரக உற்சவ மூர்த்திக்கு நாம் சிறப்பு பூஜைகள் செய்ய இருக்கின்றோம். நம் வாழ்வில் பல விஷயங்களை முடிவு செய்வது நவகிரகங்களே ஆவார்கள். ஆதலால் நாம் நவகிரக வழிபாடு செய்வதன் மூலமும் இறைவனின் பாதங்களை கடுமையாக பற்றி கொள்வதன் மூலமும் நமக்கு நவகிரகங்களின் தோஷங்கள் கிடையும், நவகிரகங்களின் நல்லொருள் கிடைக்கும் என்பது அதிகமாகும். இங்கு வீட்டிற்கும் நவகிரக உற்சவமூர்த்திக்கு நாம் சிறப்பு பூஜை செய்வதன் மூலம் நமக்கு நவகிரகங்களின் நல்லொருள் கிடைக்கும். மலரில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மலர்குடையை குருக்கள் தங்கள் முன்பாக பாவனையாக நீட்டுவார்கள். அனைவரும் தங்களுடைய கோரிக்கை நினைத்து நவகிரகங்களை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டே அந்த குடையை தொட்டுக்கொள்ளலாம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருவே சுக்ராய சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமோ நமஹ. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெச்சராகுவே கேதுவே நமோ நமக. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெச்சராகுவே கேதுவே நமோ நமக. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெச்சராகுவே கேதுவே நமோ நமக. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெச்சராகுவே கேதுவே நமோ நமக. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெச்சராகுவே கேதுவே நமோ நமக. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெச்சராகுவே கேதுவே நமோ நமக. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெச்சராகுவே கேதுவே நமோ நமக. புதாய குருவே சுக்ராய சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமோ நமக. தற்பொழுது நாம் லட்சுமி குபேர பூஜை நிறைவாக குபேர பகவானுக்கு ராஜோபச்சார முறையில் பூஜைகள் செய்ய இருக்கின்றோம். ஒரு அரண்மனையில் அரசரோ அரசியோ அமர்ந்திருந்தால் நாம் அவரை எப்படி மகிழ்விப்போமோ, ஆடுவது பாடுவது கீதம் இசைப்பது வேதம் சொல்வது வாத்தியம் வாசிப்பது, அதே போன்று செல்வத்துக்கரசரான குபேர பகவானுக்கும் ராஜோபச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய பலவிதமான உபச்சாரங்களை செய்தவர் மகிழ்வித்தால் அவரும் மனமகிழ்ந்து அவரின் அருளை நமக்கு எளிதில் கொடுப்பார். அதுக்கு முன்னாடி நான் குபேரனை பற்றி சில தகவல் சொல்கிறேன், அது கொஞ்சம் கேட்டுக்கோங்க. சில தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். குபேரனுக்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. வியாழக்கிழமை குபேர பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன் வியாழக்கிழமை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குருவோட அதிதேவதை பிரம்மா, பிரம்மாவோட கொள்ளு பேரன் தான் குபேர பகவான். பிரம்மாவுக்கு வந்து 10 பசங்க இருக்காங்க, 10 புதல்வர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் புலசிய மகரிஷி. புலசிய மகரிஷியோட புதல்வர் தான் விஸ்வரசு. விஸ்வரசோட புதல்வர் தான் குபேரன். அதனால் பிரம்மாவோட கொள்ளு பேரன் குபேர பகவான். அதனால் தான் குருவுக்கு பிரம்மாவுக்கு குபேர பகவானுக்கு வியாழக்கிழமை உகந்த நாள், வெள்ளிக்கிழமை உகந்த நாள். லக்ஷ்மி குபேர வழிபாடு பண்ணும்போது வியாழக்கிழமையும் பண்ணலாம், வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி இருக்கனால பண்ணலாம். வியாழக்கிழமை யாரெல்லாம் பண்ணால் விசேஷமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர ரீதியாக தேதி ரீதியாக ராசி ரீதியாக குரு அம்சம் கொண்டவங்க வியாழக்கிழமை குபேர பகவானை வழிபடலாம். தேதி ரீதியான 3, 12, 21, 30 இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வழிபடலாம். அதே மாதிரி மீனராசி தனுசு ராசி இவங்கெல்லாம் பார்த்தா வியாழக்கிழமை வழிபாடு பண்ணலாம். நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவோட நட்சத்திரம் வரும், விசாக நட்சத்திரம், அது மாதிரி 3 நட்சத்திரம் இருக்கும். அது வந்து நீலக்கல். உலகத்திலே இலங்கையிலே கிடைக்கக்கூடிய நீலக்கல் தான் காஸ்ட்லி. இலங்கையில் வந்து ரத்னபுரா
அப்படி ஒரு ஊர் இருக்குது. எப்படி சென்னையில் நம்ம ரத்னமங்கலம் அப்படிங்கிற இடத்துல லக்ஷ்மி பேர் ஆலயம் இருக்கோ அதே மாதிரி இலங்கையில் ரத்னபுரான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நீங்கள் கவர்மெண்ட்டை கேட்காம பூமியை தோண்டக்கூடாது. தோண்டிங்கன்னா எப்போ வேணால் உங்களுக்கு வேல்யூபிள் ஸ்டோன் கிடைக்கும். ஏன்னா குபேரன் வந்து அந்த ஊரை வந்து தான் அதிகமாக சுற்றி பார்க்கும்பொழுது முத்துமணிகள் அதிகமாக சிந்தியிருக்காராம். அதனால் அந்த ஊரில் தோண்டினா எப்போயுமே வேல்யூபிள் நீலக்கல் கிடைக்கும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு நீலக்கல் பெரிய நீலக்கல் தோண்டி எடுத்தாங்க. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 310 கிலோ. அதை க்ளீன் பண்ணால் 15 கிலோ கேரட் கிடைக்கும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7,500 கோடி ரூபாய். இது எல்லாமே கூகுளில் கிடைக்கும். அந்த தகவல் எல்லாமே உண்மை தான். இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீலங்காவில் ரத்னபுரா போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன் புரோக்கர்ஸ் தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க குளிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, ஆற்றுல குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க மேலே ஒரு கல் வந்து விழுகுமா, அந்த கல்லை எடுத்து விற்று பெரிய பணக்காரங்களாயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஏன்னா குபேரன் வாழ்ந்ததுக்கு இதெல்லாம் சாட்சி. இலங்கையில் வந்து புலனறுவை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போனீங்கன்னா கவர்மெண்ட்டோட மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சாவே குபேரனோட கல்லை தான் வச்சுருப்பாங்க. இவர் தான் இலங்கையை ஆரம்பத்தில் ஆண்ட அரசர். சங்கா ஸ்டோன், பத்மா ஸ்டோன், இவங்க தான் இலங்கையை காவல் காத்தக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லிட்டு இதெல்லாம் குபேரன் இலங்கையை வாழ்ந்தக்கூடிய அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி அடிக்கடி பார்த்தீங்கன்னா இங்கே டிவியில் பேப்பரில் நியூஸ் வந்துகிட்டே இருக்குமா, குள்ள மனிதர்கள் தோண்டினார்கள், குள்ள மனிதர் தோண்டினார்கள். இதை பார்த்து பயந்து நேரம் இப்போ போனாங்க, குளிச்சுட்டு இருக்கும்போது போயிட்டாங்கன்னு. ஏன் குள்ள மனிதர்களுக்காகனா நம்ம போற்றியில் ஒரு போற்றி ஒன்று படிப்போம், கிண்ணர்கள் தலைவனே போற்றி. கிண்ணர்கள்னால் குள்ள மனிதர்கள். குபேரனோட சொத்துக்கள் பாதாள உலகத்தில் இன்றைக்கும் இலங்கை கீழே இருக்குது. அது அந்த குள்ள மனிதர்கள் தான் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகம். அதனால தான் அடிக்கடி இந்த குள்ள மனிதர்கள் வந்து இலங்கையில் தோன்றுறாங்க. இதெல்லாம் வந்து இலங்கையில் குபேரன் வாழ்ந்ததுக்கான சரித்திரம். பின்பு அது என்ன பண்ணுறாரு, ராவணன் வந்து அவரோட போரிட வர்றாரு. பிரம்மா சொல்கிறாரு அவரோட போரிடாத, விட்டு கொடுத்துப்போ, இலங்கையை விட்டு கொடுத்துப்போன்னு. அதுக்கப்புறம் தான் இலங்கையை விட்டு கொடுத்துட்டு போயிட்டு சிவலோகமான கைலாயம் பக்கத்தில் தஞ்சம் அடைகிறாங்க. பொதுவாக எல்லோரும் கைலாயத்துக்கு போகணும் ஆசைப்படுவாங்க. இங்கே இருக்க கைலாயம் கிடையாது, மேலே இருக்க கைலாயத்துக்கு போகணும் ஆசைப்படுவாங்க. அந்த கைலாயத்துக்கு போகணுன்னாலும் குபேர உலகம் அனுமதி கொடுத்தால்தான் போக முடியும். குபேர உலகம் எச்சர உலகம். அந்த எச்சர உலகம் வழியாக தான் நீங்கள் கைலாயத்துக்கு போகணும். குபேர உலகம் அனுமதி கொடுத்தால்தான் நீங்கள் வந்து கைலாயத்துக்கு போக முடியும். இதெல்லாம் ஆதாரமாகவே நீங்கள் புராணத்தில் இருக்குது. அதுதான் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குபேரனை வழிபடும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த தகவல்லாம் சொல்கிறாங்க. முதல்ல விமானத்தை கண்டுபிடிச்சவரே குபேரன் தான். நீங்கள் விமானத்தை பற்றி படிக்கக்கூடிய ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து புஷ்பக் அப்படி ஒரு சப்ஜெக்ட் படிப்பாங்க. புஷ்பக்னா புஷ்ப விமானம். புஷ்ப விமானத்தில் இலங்கையை வந்து குபேரன் அதிகமாக சுற்றி பார்ப்பாராம். அந்த விமானத்தை சுற்றி பார்க்கும்பொழுது தான் அந்த முத்துமணிகள்லாம் சிந்துமா. எதுக்காக புஷ்ப விமானம்னா, பூ எப்படி சுருங்கி விரியுதோ ஆளுக்கு ஏற்ற மாதிரி இந்த விமானம் சுருங்கி விரியுமா. 3 பேர்னா 3 பேர், 5 பேர்னா 5 பேர்னு சொல்லிட்டு இந்த விமானத்தை ராவணன் கைப்பற்றும் பொழுது தான் குபேரனால் சாபம் விடப்படுது. எந்த விமானத்தை கைப்பற்றியோ அந்த விமானத்தால் உனக்கு அழிவு வரணும்னு. இந்த விமானத்தில் சீத்தையை ராவணன் கடத்துறார். அதெல்லாம் சீத்தையால் ராவணனுக்கு அழிவு. குபேரனோட மருமகள் தான் ரம்பா. ரம்பாவை வந்து ராவணன் தொந்தரவு பண்ணுறாரு. குபேரனுக்கு 2 பசங்க இருக்காங்க, நலகுபேரன் மணிகிரிவன். அதனால் நலகுபேரனுக்கு நிச்சயிக்கப்பட்ட மனைவி தான் ரம்பாதேவி. அதனால் நலகுபேரனால் ராவணனுக்கு இன்னொரு சாபம் வருது. எனக்கு நிச்சயிக்கப்பட்ட மனைவி நீ தொந்தரவு பண்ணனால எந்த பண்ணையும் அனுமதி இல்லாமல் நீ தொட்டினா உன் தலை வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் சீத்தையை வந்து ராவணனால் தொட முடியாது. தொடாமே நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவார். அந்த ரம்பா திதி தான் வருஷத்தில் ஒரு நாள் வரும். எப்படி நம்ம அக்ஷய திதி கொண்டாடுறோமோ அதே மாதிரி வைகாசி மாதம் அமாவாசை வளர்பிறை வரக்கூடிய திதி தான் ரம்பா திதி. அந்த ரம்பா வந்து தன்னை புனிதம் அடைஞ்சிக்கிட்டு பார்வதி தேவி நோக்கி தவம் இருக்காங்க. அந்த நாளில் பார்வதி தேவி காட்சி தந்து இந்த நாள் உன் பேரால் வழங்கப்படட்டும்னு சொல்கிறாங்க. அந்த நாளில் வந்து ஆடல் பாடலோட அதாவது கலைகளோட அம்சமான ரம்பாதேவியை நம்ம நடனத்தோட அதாவது பாட்டு பாடி பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம். அந்த ரம்பாதேவி அன்றைக்கி ரம்பாவை வந்து நம்ம பாட முடியலைன்னா கூட பாட்டை வீட்டில் ப்ளே பண்ணிவிட்டு ரம்பாதேவி ஃபோட்டோ வாங்கி வச்சு ரம்பாதேவியை வணங்கினா நமக்கு பார்வதி தேவியோட பரிபூர்ணமாக கிடைக்கும். ரம்பாதேவி அருளும் பார்வதி தேவி அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதெல்லாம் கலைகளுக்கும் குபேரனுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு காமிக்குது. இன்றைக்கும் நீங்கள் பத்ரிநாத் போனீங்கன்னா பெருமாள் இருப்பார், பக்கத்துலேயே குபேரன் இருப்பார். அந்த பத்ரிநாத் கோயிலோட வரலாறு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக அந்த பத்ரிநாத் பெருமாளை வந்து குபேரன் பக்கத்தில் வச்சுருக்காருன்னா, அந்த பத்ரிநாத் பெருமாள் எப்பெல்லாம் மனசோர்வு அடைகிறாரோ அப்போ குபேரன்ட்ட சொல்லுவாராம். குபேரன் என்ன பண்ணுவாராம், தான் டீமை கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவரை மகிழ்விப்பாராம். அதுக்காகத்தான் அந்த பத்ரிநாத் பெருமாள் வந்து குபேரனை பக்கத்தில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்ரிநாத் பெருமாளோட கோயில் கதைகளே சொல்கிறது. இதெல்லாம் கலைகளுக்கும் குபேரனுக்கு இருக்க சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. குபேரன் மடியில் எப்போயுமே கீரிப்பிள்ளை வச்சுருப்பார். எதுக்காக கீரிப்பிள்ளை வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக செல்வம் இருந்தாவே நோய் வந்துடும், எதிரிகளோட தொந்தரவுகள் இருக்கும். நமக்கு வந்து செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கணும். வெறும் செல்வத்தை வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக நோய் இருந்தோம்னா அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியாது. அதுக்காக தான் கீரிப்பிள்ளையை கையில் வச்சுருக்காரு. கீரிப்பிள்ளை வந்து பாம்போட விஷத்தையே முறிக்கக்கூடியது. பாம்பு கொத்துனா கூட கீரிப்பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாது. அதோட உடம்புல வந்து இயற்கையாகவே ஒரு அமிலம் சுரக்கும்.
அந்த அமிலம் வந்து விஷத்தை வந்து முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. மேலும் கீரிப்பிள்ளையோட தோல் வந்து கடினமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கீரிப்பிள்ளை எப்பயுமே குபேரன் மடியில் வச்சுப்பார். ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, குபேரன் ஃபோட்டோ இருக்கும், கையில் பார்த்தீங்கன்னா கீரிப்பிள்ளையை வச்சுருப்பார். அதனால் குபேர வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நோயற்ற செல்வம் கிடைக்கும், செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும், எதிரிகளோட தொந்தரவு குறையும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். அதுதான் குபேரனோட தத்துவம். இப்போ வந்து நம்ம வந்து குபேர முத்திரை மூலம் பூஜை செய்ய போகிறோம். எல்லாரும் உங்களோட கடைசி 2 விரலை மடக்கிக்கோங்க. 3 விரலை சேர்த்துக்கோங்க. இது முத்திரை, குபேர முத்திரைன்னு சொல்லுவாங்க. உங்களோட கடைசி 2 விரலை மடக்கிக்கோங்க. 3 விரலை சேர்த்துக்கோங்க. 2 கையில் 2 தொடை மேலே தியானம் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கடைசி 2 விரல் மடக்கும் பொழுது நம்ம கையில் தனரேகைன்னு சொல்லுவாங்க, ஆயில் ரேகை, தனரேகை அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ரேகையில் லைட்டாக டச் பண்ணுற மாதிரி பார்த்து இந்த விரலை பிடிச்சிக்கோங்க. 2 கையிலும் இந்த தொடை மேலே தியானம் பண்ணுற மாதிரி வச்சுங்க. இந்த முத்திரையில் வந்து சயின்டிஃபிக்காகவும் நிறைய நன்மைகள் உண்டு. சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க இந்த தொடர்ந்து இந்த முத்திரை பண்ணால் சைனஸ் குறையும். அதே மாதிரி நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். நீங்கள் பொதுவாக உங்கள் வீட்டில் உங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த முத்திரையை வச்சு ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்துருப்பீங்க, யார்ட்டா பேசுகிற விஷயங்களை, சொல்லக்கூடிய விஷயங்களை மறந்துருப்பீங்க, ஏதாவது பொருளை எடுத்து வைக்கணும்னா மறந்துருப்பீங்க. இந்த முத்திரை பிடிச்சி தியானம் பண்ணும்பொழுது அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். படிக்கிற பசங்க கூட எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த முத்திரையை பிடிச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸாம் எழுதுனா படித்ததெல்லாம் மறந்து போகாமல் இருக்கும். அது மாதிரி விசேஷமான சக்தி கொண்டது, குபேரனோட அருள் கொண்டது. குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கையை நினைத்து ஸ்ரீ குபேர பகவானை குபேர முத்திரையின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை எழுதி நிறைவேற்றும். உலகம் முழுவதும் தியானத்தில் ஈடுபடும் பக்தர்கள் இந்த முத்திரைகளை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த முத்திரைக்கு குபேர முத்திரை என்ற பெயர். தங்களுடைய கடைசி விரல், சுண்டு விரல் அழைக்கப்படக்கூடிய தங்களுடைய கடைசி விரலையும் மோதிர விரலையும் உள்ளங்கைகளில் மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இந்த 3 விரல்களையும் ஒன்றோடு ஒன்றாக இணைத்து 2 கைகளிலும் முத்திரைகளை பிடித்து உள்ளங்கைகளை வானோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். தற்பொழுது நாம் லக்ஷ்மி குபேர முக்கிய மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக என்ற மந்திரத்தை 33 முறை உச்சரிக்க இருக்கின்றோம். குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்களும் குபேர முத்திரையுடன் அந்த மந்திரங்களை 33 முறை தொடர்ந்து உச்சரிக்கிறாய் நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மிபிராய 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 நமக. எப்பொழுதும் கூட்டு பிரார்த்தனை நல்ல மகிழ்வு உண்டு. அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல முத்திரையை பிடிச்சிட்டே நீங்களே ஒரு முறை சொல்லுங்க. 3 முறை சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமோ நமஹ. முதிரைகளை விடுவித்து இருகரம் கூப்பி லக்ஷ்மி குபேரரை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். வேதம் சொல்லுதல் சகனாவதத்து. வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள்.
9677858483 9677858483